இந்த வாழையோட ரகம் வந்து முப்பட்டை சார். இது வந்து நாட்டு வாழைன்னு சொல்லுவாங்க. இது வந்து கோயில் இந்த இதுகளுக்கு வாழைப்பழம் இது வந்து நல்ல நல்ல தரமான வாழைப்பழம். ஏபிகே ஆர்கானிஸ் இந்த மருந்தை பார்த்தேன். இது வந்து ஒரு உண்டுக்கு யூஸ் பண்ணி பார்ப்போம். நல்லா வருதா என்னன்னு யூஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு 2 டப்பா ஆர்டர் பண்ணி ஒரு 2 லிட்டர் ஆர்டர் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து அதே மருந்து மறுபடியும் ஆர்டர் பண்ணி எல்லா வாழைகளுக்கும் கொடுத்துருக்கேன். நல்லா இருக்குது. இந்த ஆர்கானிக்ஸ் மருந்து வந்து நான் கலந்தது வந்து 200 லிட்டர் ட்ரம்மு 200 லிட்டர் ட்ரம்மில் 2 லிட்டர் மருந்து ஊற்றிருக்கேன். எல்லாமே ஆர்கானிக்ஸாக தான் கொண்டாந்து போட்டுக்கிருக்கோம். பரவாயில்ல, இந்த வட்டம் கொஞ்சம் விவசாயிகள் கொஞ்சம் லாபம் கிடைக்கிற மாதிரி தான் வருது. இலை வந்து எங்களுக்கு வந்து லைஃபு எங்களை அறுக்கிறதுக்கு இலை தான் எங்களுக்கு முக்கியம். மெயினானது வந்து எங்களுக்கு இலை தான் அதிகமாக பண்ணுவேன் நாங்கள். வணக்கம் சார், என் பேர் செல்வம். நான் மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் தாலுகா நிலையூர் ஃபஸ்ட்டு பிட்டு. நான் வந்து 4000 வாழை போட்டிருக்கேன். அதில் வந்து ஒரு உண்டு வந்து ரொம்ப வந்து வளராமே இருந்துச்சு. அப்போ வந்து ஃபேஸ்புக்கில் இந்த மருந்தை பார்த்தேன். ஏபிகே ஆர்கானிஸ் இந்த மருந்தை பார்த்தேன். இது வந்து ஒரு உண்டுக்கு யூஸ் பண்ணி பார்ப்போம். நல்லா வருதா என்னன்னு யூஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு 2 டப்பா ஆர்டர் பண்ணி ஒரு 2 லிட்டர் ஆர்டர் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து அதே மருந்து மறுபடியும் ஆர்டர் பண்ணி எல்லா வாழைகளுக்கும் கொடுத்துருக்கேன். நல்லா இருக்குது. என்னோடய மெயின் தொழில் வந்து விவசாயம்தான். நெல் தொழிலும் பண்ணுறோம், நெல்லும் விவசாயம் பண்ணுறோம், வாழையும் பண்ணுறோம். இப்போதைக்கு இந்த மருந்து யூஸ் பண்ணனால இந்த வாழைகளும் எல்லாமே நல்லா இருக்குது. இந்த வாழையோட ரகம் வந்து முப்பட்டை சார். இது வந்து நாட்டு வாழைன்னு சொல்லுவாங்க. இது வந்து கோயில் இந்த இதுகளுக்கு வாழைப்பழம் இது வந்து நல்ல நல்ல தரமான வாழைப்பழம். இந்த ஆர்கானிக்ஸ் மருந்து வந்து நான் கலந்தது வந்து 200 லிட்டர் ட்ரம்மு 200 லிட்டர் ட்ரம்மில் 2 லிட்டர் மருந்து ஊற்றிருக்கேன். அதை வந்து தண்ணி நல்லா தோட்டத்தை நல்லா பாய்ச்சிட்டு வாழைகளுக்கு ஒரு இது ஒரு லிட்டராக எல்லா கண்டுகளுக்கும் ஒரு லிட்டராக ஊற்றிருக்கேன். ஊற்றுனால தான் இப்போ வந்து நல்லா பெசான வருது. எந்த உரமும் இன்னும் வந்து கெமிக்கல் உரம் இன்னும் வந்து எதுவுமே எடுக்கலை. எல்லாமே ஆர்கானிக்ஸாக தான் கொண்டாந்து போட்டுக்கிருக்கோம். பரவாயில்ல, இந்த வட்டம் கொஞ்சம் விவசாயிகள் கொஞ்சம் லாபம் கிடைக்கிற மாதிரி தான் வருது. இந்த வாழைத்தார் போட்டு இதோட 8 மாதம் ஆச்சு. இன்னும் ஒரு மாதத்துல நாங்கள் இந்த வாழைத்தார் வெட்டிடுவோம். இன்னும் முட்டு மரம் கட்டாமல் நிற்கிது. இப்போதைக்கு இன்னும் ஒரு 10 நாளில் கட்டி எல்லாம் முடிச்சிருவோம். இந்த வாழைக்கண்டில் வந்து எங்களுக்கு வந்து இலை வந்து எங்களுக்கு வந்து லைஃபு எங்களை அறுக்கிறதுக்கு இலை தான் எங்களுக்கு முக்கியம். மெயினானது வந்து எங்களுக்கு இலை தான் அதிகமாக பண்ணுவேன் நான். இந்த இலையோட தன்மை வந்து ரொம்ப வந்து ரஃப்பாக வரும், ரொம்ப ஏடு அகலமாக வரும். அதிகமாக வந்து இது விசேஷங்களுக்கு இந்த இலையை ரொம்ப பயன்படுத்துவாங்க. மிச்ச இலைகள்லாம் வந்து ரொம்ப குறுகியதாக வரும், ஒடுக்கமாக வரும். ஆனால் முப்பட்டை வாழைன்றது வந்து ரொம்ப அகலமாக வரும். விசேஷங்களில் இந்த இலையை போடும்போது அவங்களுக்கு ரொம்ப எல்லா காய்கறிகள் வைக்கிறதுக்கு இந்த இலை ரொம்ப பயன்படும். எல்லா காய்கறியும் வைக்கிறதுக்கு இந்த இலை ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். அதனால் நாங்கள் இலைக்கு தான் முக்கியத்துவம் அதிகமாக கொடுத்து வந்துக்கிருக்கோம். காய்க்கும் முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதனால் நாங்கள் 2மே பாதுகாத்து கரெக்டாக வந்துக்கிருக்கோம். இப்போ இந்த ஆர்கானிக்ஸ் மருந்துனால தான் இப்போ எங்களுக்கு வாழை வந்து கொஞ்சம் பரவாயில்லாமல், முன்னாடி வாழை போட்டதை விட இப்போதைக்கு கொஞ்சம் பரவாயில்லாமல் எங்களுக்கு ஒரு லாபங்கள் கிடைக்குது. நான் வந்து இப்போ இந்த இந்த வாழைகளை பார்த்த சொக்கில் இன்னொரு இடத்துலையும் வாழை போட்டிருக்கேன். இந்த வாழையை அந்த மருந்தை ஊற்றி பார்த்துட்டு இன்னொரு இடத்துல ஒரு வாழை போட்டிருக்கேன். 50 சென்ட் போட்டிருக்கேன். அது ஒரு 500 வாழை இருக்கும். அதுக்கு இருந்தே ஆரம்பிச்சிட்டு இந்த ஆர்கானிக்ஸ் மருந்து ஊற்றுறதுக்கு நல்லா தான் இருக்குது. அதுக்குள்ள ஊடு பயிராக வந்து தக்காளியும் போட்டிருக்கோம். அதுக்கு சரி இந்த மருந்தையும் ஆர்கானிக்ஸை வந்து தக்காளிக்கும் அடிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு ஒரு இடத்துல ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு இருக்கேன். இப்போதைக்கு நான் வந்து FL77 ஒரு மருந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன், வந்திருக்கு. இது அந்த மருந்து வந்து காய் நல்லா ஊறும்னு சொல்லியிருக்காங்க. வந்து ஒரு டேங்குக்கு அது 250 மில்லி ஊற்றணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தான் ஆர்டர் பண்ணிக்க, இன்னும் வந்து அடிக்க ஆரம்பிக்கலை. இன்னி தான் நான் வந்து ரெடி பண்ணணும். அதை அடித்தா நல்லா காய் நல்லா ஊறும். மேலே இருக்க காய் எப்படி ஊறுதோ அதை எடுத்து கீழே இருந்து நல்லா ஊறும்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கு. இந்த மருந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். மருந்து வந்திருக்கு. இன்னும் ஒரு 2 நாட்களில் அதை அடித்து இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துருவேன்.